வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு செட் ஆஃப் த ஈவில் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வயசு கதையோட ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சவால் விட்டுருப்பான். இந்த வஷித்தோட பர்த்டேவை உன்னால கண்டிப்பா மறக்க முடியாது, அந்த அளவுக்கு உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பான். முடிஞ்சா பண்ணிக்காம இல்ல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அண்ட் அதே சேம் டைம்ல ஹீரோயினோட பர்த்டேவும் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். தலைவியும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டே அவளு வந்துட்டு இருக்கும் போதே டோர் பாத்தீங்கன்னா லைட்டா ஓப்பன்ல இருந்திருக்கும். தலைவி ஹீரோட பேரை சொல்லிக்கிட்டே உள்ள வரும்போது குறுக்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணிருப்பான். ஹாப்பி பர்த்டே சில்வர் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா கேக்கலாம் வச்சுட்டு அவனும் பாத்தீங்கன்னா பாப்பாப்லாம் விழிச்சு நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது இதை வந்து ஹீரோயின் பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவி அங்க கூடிய ஹீரோ பார்த்து கண்டுக்காம அவளு உள்ள வந்திருப்பா. சரி சரி அதெல்லாம் ஓகே தான், பட் அடுத்த டைம் என்னோட பேர் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ண, சில்வர் டிராகன் கிடையாது, என்னோட பேர் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த கேக்க பாத்தீங்கன்னா பாத்திருப்பா. ஆமாமா எனக்கு ஞாபகம் இருக்கு, மனுஷங்க இந்த மாதிரி தானே கேக்லாம் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட தலைவி பாத்தீங்கன்னா கேக்க பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம கேக்ல கூட கேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சரி கேக்கோ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே பரவாயில்லப்பா கேக்கோ டேஸ்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இதை வந்து அங்க கூட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். கேக்கெல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது, அந்த கேண்டில ஊதி அணைச்சதுக்கு அப்புறம் தான் கேக்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் கேட்டிருப்பா. ஆமா என்ன விளையாடுறியா, இங்க இத்தனை கேண்டில் இருக்குது, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஊதி அணைக்கிறதுக்குள்ள விடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். அதெல்லாம் கிடையாது, நீ தானே சொன்ன உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனோட பொறுப்பை என்ன எடுத்துக்க சொல்லி, அப்படி இருக்கும்போது நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நீ ஊதி அணைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பா. ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் இருந்திருக்கும், இவன் இந்த அளவுக்கு நல்லவனே கிடையாது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணிருக்கான், அப்படி இருக்கும்போது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூடிய நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து சரி ஓகே அப்படி இருக்கும்போது வா ரெண்டு பேருமே கேண்டில் வந்து ஊதி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ பார்த்திருப்பான். நான் எப்படி அணைக்கிறது, எனக்கு ஒண்ணு பர்த்டே இல்லையா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் பார்த்திருப்பா. இப்ப நீ அணைக்க போறியா இல்லையா, இல்ல ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா குறுகுன்னு பார்த்து கேட்கும் போதே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து ஊதி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நல்ல காத்த உள்வாங்கி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கேண்டில் ஊதும் போது கேண்டில் அணைஞ்சிருக்கும், பட் ஒரே புகையா கிளம்பி இருக்கும். இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஆமா எதுக்காக இவ்வளவு கேண்டில்ஸ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். அதுவா எத்தனை ஏஜ் இருக்கோ அத்தனை கேண்டில்ஸ் வைப்பாங்க, உன்னோட ஏஜ் தான் 218, அத்தனை கேண்டில் வச்சா கேக்கு காணாம போயிடும், சரி அதனாலதான் நான் வெறும் 20 கேண்டில் மட்டும் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். சரி அடுத்து உன்னோட விஷயம் கேளு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயினும் பார்த்திருப்பா. ஏன் அதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அதெல்லாம் கண்டிப்பா கேட்கணும் தான், இப்போ உன்னோட விஷயம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவியும் பாத்தீங்கன்னா விஷ் கேட்டிருப்பா. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கேண்டில் ஊதுறதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா விஷ் கேட்பாங்க, ஆனா இங்க அப்படியே உல்டாவா இருந்திருக்கும். நான் சொல்லது கரெக்டான்னு நினைக்கிறேன், சரி உங்களோட கமெண்ட் வந்து சொல்லுங்க. அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா விஷ் கேட்டிருப்பா. என்னோட கைதி எப்பயுமே என் கூட தான் இருக்கணும், அவன் எப்பயுமே தப்பிச்சு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ் கேட்கும் போது இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்ன மாதிரி விஷ் கேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு கேட்டிருப்பான். இது என்னோட பர்த்டே, அப்படி இருக்கும்போது நான் தானே விஷ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கேக்க வந்து கட் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோக்கு ஒரு பீஸும் ஹீரோயினுக்கு ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா தலைவன் கட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து இருக்கக்கூடிய பீஸை பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பான். அண்ட் ஹீரோவும் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஸை பாத்தீங்கன்னா எடுத்திருப்பான். இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பா. டேய் அந்த பீஸ் எனக்கு கூடாது, என் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் கேட்கும் போதே ஹீரோ சொல்லியிருப்பான், அதெல்லாம் தர முடியாது, இந்த பீஸ்ல தான் அதிகமான டேஸ்ட் இருக்கு, ஏன்னா இதுலதான் ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கலாய்க்கா. இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பார்த்திருப்பா. செம்ம கடுப்பா இருப்பா. ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, ஆஹா டென்ஷன் ஆயிட்டா போலயே, எப்படியாச்சும் மைண்ட கூல் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு கிஃப்ட் உனக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு வெளியே கூட்டு வந்திருப்பான். வெளியே கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அங்க எம்டியா இருந்திருக்கும். ஹீரோயின் பார்த்திருப்பா. என்ன ஒரு கிஃப்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கேட்கும் போது இதை ஹீரோ பார்த்திருப்பான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கரெக்டா சொடக்க போடும்போது ஃபயர் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பாத்தீங்கன்னா எழுதி இருக்க. தலைவனும் பாத்தீங்கன்னா கெத்தா போஸ் கொடுத்துட்டு இருப்பான். இதை ஹீரோயின் பார்த்திருப்பா. தலைவிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். தலைவியும் பாத்தீங்கன்னா ஷாக்லே பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போக ஹீரோயின் அதையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்திருப்பான், என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதையே அப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னா இந்த ஹாப்பி மூமெண்ட் எப்பயுமே நீ ஞாபகம் வச்சுதான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் எதுவுமே பேசாம உள்ள போக ஹீரோ பார்த்திருப்பான். உண்மையை சொல்ல உனக்கு பிடிச்சிருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்துமே கேட்டுக்கிட்டே பின்னாடியே போக ஹீரோயினும் ஆமாமா நான் நினைச்சதை விட நீ நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்துக்கிட்டு சொல்லியிருப்பா. இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஆமாமா நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா என்னோட கழுதைக்கு வருஷம் நான் தானே பர்த்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா சொல்லும் போது ஹீரோயினா காண்டா இருப்பா. உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்
அப்படின்னு காண்ட்ல கத்திட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையிலயும் பாத்தீங்கன்னா விடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துல இருக்கும்போது இதை வந்து அங்க கூடிய ஹீரோவும் பாத்திருப்பான். ஆமா இன்னைக்கு என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பாத்திருப்பா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவி மென்ஷன் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோனும் வயிற்று செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டா பெருசான மாதிரி இருந்திருக்கும். நான் என்னோட டயட்டை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் எப்படி என் வயிறு வந்து லைட்டா பெருசாச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பா. அதே சேம் டைம்ல நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கேக் வந்து பேக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதாவது மத்தவங்களுக்கும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்க. இதை வந்து அங்க கூட ஹீரோயின் பாத்திருப்பா. இன்னைக்கான ஒர்க் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு அசைன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை வந்து அங்க கூட ஹீரோன் பாத்திருப்பான். ஹீரோ என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, ஆமா என்னாச்சு உனக்கு இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு சோம்பேறியா இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஒர்க் கூட மத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை பார்த்தாங்க ஹீரோயின் கடுப்பா இருப்பா. பயங்கரமாக கத்திருப்பா. நான் கிட்டத்தட்ட பல வருஷமா காலங்காத்தால 8 மணி இருந்து சாயங்காலம் 5 மணி வரை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் ஒன்னா ரெஸ்ட் எடுத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோன் பாத்திருப்பான். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஷாக்லயே அவனு சொல்லிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கிட்ட வந்திருப்பான். ஆமா உனக்கு என்னாச்சு நிஜமாலுமே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கிட்ட வந்து அவனு பாத்தீங்கன்னா தொட்டு பாத்திருப்பா. ஏதாச்சும் ஃபீவரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா தொட்டு பாத்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்திருப்பா. வேணும்னா உனக்கு நான் சுடு தண்ணி குடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு கேட்கும் போதே ஹீரோயின் எல்லாம் கடுப்பா இருப்பா. தலைவி பாத்தீங்கன்னா தோத்தி விட்டுருப்பா. அண்ட் கொஞ்ச நாளும் போயிருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா லைப்ரரியில அவனுக்கு ஏத்த மாதிரி புக் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கும்போது மியூனும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து நின்றுப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஹீரோ பாத்திருப்பா. அது ஒன்னும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் மென்ஷன் பண்ணிருப்பான். நம்மளோட ஹீரோவுக்கு ஒரு சில புக் எல்லாமே கிடைச்சிருக்கும். பட் அதுல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தேவைப்படக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போதே அந்த புக் எங்கதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். ஏன்னா ஹீரோட மேஜிக் பவர் போக போக பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு. அதே சேம் டைம்ல இந்த விஷயம் மட்டும் அங்க கூட ஹீரோனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா தூக்கி போட்டு மிதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நேகாவை பார்த்து உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நேகாவும் பாத்திருப்பா. என்ன கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பார்த்தேன் நீங்க மியூனுக்கு வந்து நல்லாவே சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஆமாமா அவன் நிறையவே கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப மியூன் வந்து எந்த எலிமெண்ட் அவேக்கன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, எது அவேக்கன் பண்ணா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேகாவை பார்த்து கேட்கும் போதே நேகாவும் யோசிச்சிருப்பா. அம்மாவோட எலிமெண்ட் வந்து ஃபயர், உங்களோட எலிமெண்ட் பாத்தீங்கன்னா லைட்னிங். அது மட்டும் இல்லாம நான் வந்து லைட்னிங் எலிமெண்ட் தான் அவேக்கன் பண்ண. அப்படி இருக்கும்போது மியூன் வந்து ஃபயர் எலிமெண்ட் அவேக்கன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பாத்திருப்பான். சரி அதெல்லாம் பரவாயில்ல, எந்த எலிமெண்ட் அவேக்கன் பண்ணாலும் சரி நம்ம எப்படி ட்ரெயின் அப் பண்றோமோ அதை பொறுத்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க கூட நேகாவும் பாத்திருப்பா. சரி ஓகே அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு வின்டர் பிரேக் வந்து வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல வீட்டுல தான் இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எனக்கு நீங்க லைட்டிங் எலிமெண்ட் கத்து தர முடியுமா, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பாத்திருப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா ஹீரோட பவரே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது தலைவன் மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டிங் எலிமெண்ட் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூஸ் பண்ணி காமிச்சா கூட பவரே இருக்காது. அது கண்டிப்பா நினைச்சே ஹீரோ வந்து ஃபீல் தான் பண்ணுவா. இதை பார்த்த நேகாவும் சரி விடுத்தாகப்பா எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் என்னோட அம்மா கிட்டே போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி போற மாதிரி தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பான். இதை பார்த்த ஹீரோ ஷாக்கா இருப்பான். சேச்சா அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி என்னோட பொண்ணு வாய் விட்டு கேட்டுக்கா. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா நான் அவளுக்கு கத்து தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா வெறியா இருப்பான். இதை வந்து அங்க கூட நேகாவும் பார்த்திருப்பா. சரி ஓகே தகப்பா உனக்கு பிடிக்கல அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் பாத்தீங்கன்னா சொல்ல வரும்போது டக்குனு பாத்தீங்கன்னா ஹீரோ நேகாவை பார்த்து நான் கண்டிப்பா உனக்கு கத்து தரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பான். இதை பார்த்த நேகாவுக்குலாம் குஷியா இருக்கும். அவளும் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவளை அங்கிருந்து போக இதை பாக்குறப்ப ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷமா இருக்கும். வர வர நேகா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா வெறியா இருப்பான். எப்படியாவது ஒண்ணு நான் கண்டிப்பா இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள்ல என்னோட பவரை திரும்ப கெயின் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நேகாவுக்கு நான் சூப்பரா கத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். நான் ஏதாச்சும் புக்கு கிடைக்குமா இதை பத்தி அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒருவேளை தப்பான டைரக்ஷன்ல போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மேஜிக் பவர் ரொம்ப கம்மியாச்சு. அதுலயும் முக்கியமா ரோஸோட கைதி ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த டிராகன் பேட்டர்ன் வந்து ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஒருவேளை இது காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய சாப்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அதுலயும் முக்கியமா நம்ம மியூன் அவேக்கன் ஆகும்போது நடக்கும் பாருங்க ஒரு சீனு செம்ம மாசம் இருந்திருக்கும். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. செம்மையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.